சைக்கிளிங் பண்ணுறப்போ முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று பைசைக்கிளோட சேஃப்டி, இன்னொன்று நம்மளோட சேஃப்டி. இன்றைக்கி நான் பைசைக்கிள் சேஃப்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டோட வந்திருக்கேன். இந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே டாப் நாட்சாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு அவங்க இதுக்குன்னே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு பிராண்டும் கூட. ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா டாப்பீக்கோட ஹை ப்ரெஷர் மினி பம்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வெல்கம் எவ்ரி ஒன் டு மை சேனல் ஃபீல் ஆன் வீல்ஸ். $35 இயர்ஸாக சைக்கிளிங் அசசரிஸ் அண்ட் ரிப்பேர் ப்ராடக்ட்ஸை பெரிய லெவலில் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய பிராண்டு தான் டோபிக் ஃப்ரம் டைவான். இந்த பிராண்டோட ப்ராடக்ட்டுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டோட ப்ராடக்ட் தான் இந்த மினி மார்ஃப் ஜி பம்ப். சைக்கிளிங் பண்ணுற முக்கால்வாசி பேத்துக்கு இந்த பிராண்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு பம்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பம்போட பேக்கிங் தான் இது. ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து பம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைசைக்கிளோட ஃப்ரேம் மவுண்ட்டை வந்து வச்சு தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். நல்ல வெல்க்ரோ ஸ்ட்ராப் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், வெல்க்ரோ ஸ்ட்ராப் நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு மவுண்ட்டோடு தான் கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சிட்றேன். பட் இதுக்கு முன்னாடி பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 160 PSI 11 பார் வரைக்கும் இதோட கெப்பாசிட்டியை போட்டிருக்காங்க. அண்ட் இதில் டீ ஹேண்டில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு எப்படி வால்வ்ஸை வந்து மாற்றுறதுங்கிறத பற்றி ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து இது ரோட் ஃபோக்கஸ்டான ஒரு பம்ப்பு தான் இது. ரோட் பைக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பம்ப்பு தான் இது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் Schrader, Presta வால்வ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்டும் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 178 கிராம் 6.28 ounce அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க. யூனிட்ஸில் 2 யூனிட்ஸை பற்றி இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து எப்படி ஃப்ரேமில் வந்து மவுண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்கிங்கில் இருக்குது. அண்ட் இதில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். சின்ன கார்ட்போர்ட் பெட்டி மாதிரி இருக்க இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்ட்ராப்புங்க. இதோட வாஷரும் கொடுத்துருக்காங்க. ரப்பர் மவுண்ட் மாதிரி வாஷர்ஸ். ஸோ மவுண்ட்டும் வந்து நம்ம எடுத்துகிட்டு பைசைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷீட்லேருந்து வந்து நம்ம மவுண்ட்டை எடுத்துடலாம். எஸ், ஸோ இதுதான் இந்த மவுண்ட். உள்ள 2 நட்டு இருக்குது. பக்காவான ஒரு நட்டு. ஸோ இந்த யூசர் மேனுவலில் வந்து இந்த மவுண்ட்டை எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த பேக்கிங்கோடு வந்திருந்த ப்ராடக்ட்ஸு. ஸோ இப்போ இதோட வெயிட்டை பார்த்துருவோம். பம்பை நான் மேலே வைக்கிறேன். கரெக்டாக 177 கிராம் காமிக்குதுங்க. ஸோ நான் மவுண்ட்டையும் சேர்த்தி போடுறேன். 192 கிராம் காமிக்குது. ஸோ இதுதான் இந்த பம்போட வெயிட்டு. பம்போட டிசைனை பற்றி பார்த்துடலாம். ஸோ எடுத்த உடனே இந்த பம்பில் வந்து நான் அப்சர்வ் பண்ணது மினி மார்ஃப் ஜி ஆப்டட் ஃபார் ரோடுன்னு சொல்லி 2 பக்கமுமே பம்போட 2 பக்கமுமே வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே டோபிக்கோட பிராண்ட் லோகோ வந்து பிரிண்ட் பண்ணல. அவங்க அது எம்பளமாகவே அப்படியே வந்து பிளாஸ்டிக்லேயே செஞ்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு சின்ன ரிங்குங்க, அதில் வந்து மினி மார்ஃப்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது ரொட்டேட்டும் ஆகுது உள்ள. ஸோ அந்தளவுக்கு இதை வந்து பார்த்து கிராஃப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இதை டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த சென்ட்ரல் பேரல் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து பட்டட் அலுமினியம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கிடையாது. இது வந்து பட்டட் அலுமினியம். இந்தளவுக்கு இதோட மெட்டல் சவுண்டை உங்களால் கேட்க முடியும். ஸோ இதை பற்றி சொல்லும்போது எனக்கு இந்த பம்பில் வந்து 2 கலர் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஒன்று வந்து இந்த பம்போட நேச்சுரலாக இந்த மாதிரி குரோம் ஃபினிஷில் இதை கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் குரோம் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இனி ஒரு கலர் இருக்குது. அது வந்து ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கலர் தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாப் ஏரியாவும் இந்த பாட்டம் ஏரியாவும் வந்து நீங்கள் டச் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இது ரெண்டுமே வந்து ரப்பர் லேயர் வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல கிரிப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிரே கலர் அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பிராண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு 4 ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த பம்ப் வந்து இந்த 4 ஃபீச்சர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா இந்த டாப் இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு T ஷேப்பில் இருக்கிற ஒரு ஹேண்டில். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பம்ப் அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எப்படி வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய பம்ப் எப்படி இருக்குமோ அதோட ரெப்ளிகா மேலே வந்து இந்த T ஷேப்பில் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி நீங்கள் வந்து ஃபோர்ஸாக அடிச்சுக்கலாம், பம்ப் அடிச்சுக்கலாம். அண்ட் நான் அப்சர்வ் பண்ணது வந்து இதுவுமே வந்து மெட்டல் தான். இந்த சென்டரில் இருக்கிற இந்த ராடுமே வந்து மெட்டல் தான். ஸோ நல்லா ஸ்டடியாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த T ஹேண்டில் பார்னு சொல்கிறது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்தளவுக்கு ஃபோர்ஸாக யூஸ் பண்ணுற இடத்துல கீழே வைக்கிறது எவ்வளோ கிரிப்பாக இருக்கணும், அதுக்கு வேண்டி இவங்க ஃபோல்டபுள் ஃபுட் பேடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் கீழே இப்படி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு காலை நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பம்ப்பு. ஸோ இதைத்தான் வந்து இந்த பிராண்ட் வந்து ஒரு ஃபீச்சராக சொல்கிறாங்க. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சென்சிபிளாக இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஹோஸில் உங்களுக்கு வந்து காஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் கிளியராக எத்தனை PSI நீங்கள் வந்து டயருக்கு ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த G அப்படிங்கிறது இந்த காஜை தான் மீன் பண்ணுது. ஸோ காஜ் இருக்கிற மாடல்ஸுக்கு இந்த பர்டிகுலர் பிராண்டு வந்து Gன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 30 PSIயில் இருந்து தான் வந்து இந்த ரீடிங்கே, இந்த காஜே வந்து ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ ரோட் பைக் யூசர்ஸுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பம்ப்பு. ரோட் பைக்கு இல்லாமல் MTB இல்லை மற்ற சைக்கிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட டயரோட PSIயை பார்த்துட்டு நீங்கள் இந்த பம்பை வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப டிசைட் பண்ணிக்கலாம். பிராண்டோட பார்வையிலிருந்து திஸ் பம்ப் இஸ் ஒன்லி சூட்டட் ஃபார் ரோட் பைக்ஸ். இந்த பர்டிகுலர் ஹோஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மீன்ஸ் இந்த ஹெட் யூனிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெடர் வால், Presta, Dunlop இந்த மாதிரி இருக்கிற வேரியஸ் டைப் ஆஃப் வால்ஸுக்கு நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கலாம். இந்த பம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃப்ளேட் பண்ணி பார்ப்போம் ஒரு டயரை. இது எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து லைவாகவே பார்ப்போம். இந்த பம்போட இந்த ஹோஸை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இனிமேல் நல்லா லென்த்து கிடைக்கும் இங்கே வச்சுட்டு நீங்கள் பம்ப் பண்ணுற மாதிரி. ஸோ இழுக்கலைன்னா நம்ம இந்தளவுக்கு க்ளோஸாக போகணும். ஸோ கொஞ்சம் இழுத்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக 90 வரைக்கும் தான் வந்து அடிக்க முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாயிரும். யூஸ்வலாக எல்லா பம்ப்ஸுமே அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஹெட்டை வந்து நீங்கள் உள்ளே மவுண்ட் பண்ணுறதுக்கு தனி மவுண்ட்டே இருக்குது. ஸோ இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஒரு பம்பில் மற்ற பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இந்த ஒரு ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டடியாக டைட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம வந்து பம்ப் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு பொசிஷனில் மட்டும்தான் ஃப்ளெக்சிபிளாக நின்று லைக் அந்த ஒரு பொசிஷனை அப்படியே லாக் பண்ணி நின்று பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கடியான விஷயம். ஸோ இந்த யூசர் மேனுவலில் வந்து இந்த மவுண்ட்டை எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த போல்ட்டை எப்போ போல் இதில் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பேஸில் போல்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் இன்சர்ட் பண்ணுறது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தடு ஆக்சுவலி இந்த போல்ட்டை நீங்கள் மாட்டணுன்னா ஃப்ரேமில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், இல்லைன்னா உங்களால் மாட்ட முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராப் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நீங்கள் மவுண்ட் மேலே இப்படி வச்சு கஷ்டப்பட தேவையில்லை. நீட்டாக அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங்காக வர அந்த பார்த்த லேயரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். மவுண்ட்டை மாற்றுறதுக்கு உண்டான கிளியர் கட் மெத்தட் என்னங்கிறது தான் வந்து அந்த யூசர் மேனுவலில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 2 மெத்தடையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ அதில் ஒரு சின்ன அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிளாஸ்டிக்ஸு. ஸோ இது வந்து ஃப்ரேமோட உரசிட்டே இருக்கிறப்போ ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகிரும் சீக்கிரமாக. ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 பிளாக் கலரில் 2 வாஷர்ஸ் வந்து அவங்க ரப்பர் வாஷர்ஸ் வந்து அதை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பேக்கில் இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா க்ரிப்பாகவும் நிற்கும், ஃப்ரேமும் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் யூசர் மேனுவலில் இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் ஹோஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மீன்ஸ் இந்த ஹெட் யூனிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெடர் வால், Presta, Dunlop இந்த மாதிரி இருக்கிற வேரியஸ் டைப் ஆஃப் வால்ஸுக்கு நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த பம்புக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நான் இதை மெயினாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலில் இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3 பார்ட் இருக்குது சரிங்களா. இதை நீங்கள் ஹெட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மெட்டல் லேயர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தனியாக வச்சுருங்க. அது இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து இந்த டேப் மாதிரி இருக்கிற விஷயத்தை, இந்த டேப் மாதிரி இருக்கிற இந்த ஏரியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே இதுக்குள்ளே இருந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் வந்து அதை லைட்டாக அப்படி வெளியே எடுத்தீங்கன்னா இந்த 2 மெட்டீரியல் உங்களுக்கு கையில் கிடைக்கும், இந்த 2 பார்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரேடர் வால் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட செட்டிங் எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரப்பர் டியூப் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ப்பான ஏரியாவை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து வால்வுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெடர் வால்ஸுக்கு நீங்கள் வந்து ஏர் பம்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் Presta வால் வச்சுருக்கீங்க இல்லை Dunlop வால் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான செட்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மெட்டீரியலில் ஸ்ட்ரெடருக்கு நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணோம், இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 மெட்டீரியலையும் நீங்கள் நாஸ்டலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்டை மூடிட்டிங்கன்னா நீங்கள் Presta வால்வுக்கும் காற்றடிச்சிக்கலாம், அதே சமயத்தில் Dunlop வால்வுக்கும் நம்ம வந்து ஏர் பம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பம்புக்கு எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மெக்கானிசம். இப்படியெல்லாம் தான் நீங்கள் வந்து இதை பார்த்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு பம்பை வந்து வாங்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் பைசைக்கிளுக்கு மேட்சும் ஆகும். இதெல்லாம் தான் இந்த பம்போட பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.